Hi friends, welcome to Mauni Cine Updates. ஸோ இந்த வீடியோவில் மகாநதி ஆர்டிஸ்ட் பற்றின அப்டேட் ப்ளஸ் மகாநதி எபிசோட் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான விஜய் மாதம் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபோட்டோ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட சிக்ஸ் பேக்கில் வந்து காமிச்சிட்டு ஸோ ரூமில் இருக்கார் போல் அங்கேருந்து ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை நம்மளோட நிவீன் இருக்கார் இல்லையா, அவருமே வந்து நிறைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இப்போ எடுத்த ஃபோட்டோஸ் கிடையாது, நேற்றுக்கு லப்பர் பந்து மூவிக்கு போயிருக்காங்க. ஸோ அதோட வைப்பில் பழைய ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து அந்த சாங்குக்கு மேட்ச் பண்ணி வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்காங்க வெட்டி சட்டையில். விஜய் ரூம்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. விஜயோட அசிஸ்டன்ட் செட்டில் இருக்க மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. மேபி இப்போ செட்லேருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் வந்துச்சு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் சினிமா ப்ரோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. காவிரி கூட இருக்க மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் ராகினி பார்த்தீங்கன்னா சீரியல் இன்னைக்கு ஷூட்டிங்கில் இல்லைங்க. ஸோ அவங்க வந்து ஈரோடு போயிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப்சர் ரொம்பவே க்யூட்டாக இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரமேஷ் சார் இருக்காங்க இல்லையா, பசுபதி, அவங்க ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்கான ஒரு லுக் தான் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்டும் அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஷயம் சொல்லலாம். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி எபிசோட் வரலாம். இன்றைக்கி எபிசோடில் விஜய் வந்து வரலைங்க, அது கொஞ்சம் ஃபீலிங் தான். ஃபுல் எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா நிவின் ஃபேமிலி அந்த ட்ராமாலே முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. ஸோ நிவினோட அம்மா வந்து ரொம்ப நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்ருக்காங்க நம்ம நிவினை. அதாவது யமுனாவை வந்து யோசிக்க வைக்கிறாங்க. என்னன்னா யமுனாவை ரொம்ப திட்டுவாங்க, செத்து கூட போன்ட்டு சொல்லுவாங்க. அப்போலாம் கூட நம்ம நிவின் வந்து வாய் திறந்துருக்க மாட்டாங்க. காவேரியும் நிவினையும் சேர்த்து வச்சு ரொம்ப தப்பாக பேசுவாங்க. ஏன்னா ஏன் தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்திங் ஒரு வேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கொச்சையான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நீ கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லும்போது நிவின் வந்து அவரோட கேரக்டரையும் சேர்த்து வந்து டேமேஜ் பண்ணுறாங்க இல்லையா. அதனால வந்து நிவின் ரொம்ப கோவப்படுவார். அதுக்கு வந்து அவங்க அம்மா பார்த்தியா தாலி கட்டின பொண்டாட்டி கூட அவங்க சப்போர்ட் பண்ணல, காதலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம யமுனாவை திட்டினது அவங்க பண்ண தப்புக்கு திட்டு செஞ்சாங்க. ஆனால் வந்து காவேரி திட்டலை, அவங்களோட கேரக்டர் ரொம்ப தப்பாக அசசினேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கோவப்படுறாரு. அதில் இவரோட கேரக்டரும் சேர்ந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இல்லையா, அதெல்லாம் அவர் கோவப்பட்டார். இதை யமுனா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்காமல் எனக்கு தெரிஞ்சு அகைன் சந்தேகப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ செஷன் காவேரியும் நிவினும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் அவங்க அம்மாவோட விஷயங்கள் எதுவும் இருக்குமோங்கிற மாதிரி டவுட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா யமுனாவும் சேர்ந்து வரப்படுறதுங்கிறதுக்காக யமுனாக்கு ஒரு ஊசி மாதிரி குத்தி இருக்காங்க. அது ஆக்சுவலாக யமுனா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையாக தான் வரும். மேபி இதற்குமே அவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. காவேரிக்கு அப்புறம் உள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, இல்லை பரவலவா உள்ளன்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கேயும் சமயம் வந்து பசுபதி வந்து திட்டுறாரு. அப்போ வந்து நிவின் சமயம் கோப்பறாரு. நாளைக்கு எபிசோட் நடக்கும்போது பார்க்கலாம். ப்ரமோஷன் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ நாளைக்காச்சும் முடிக்கிறாங்களா நாங்கள் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அட்லீஸ்ட் எங்கள் விஜய் கண்ணில் காமிங்கப்பா அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி சொல்லிக்கிறதுல கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.